ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஜியாகிரஃபியோட ஃபஸ்ட்டு லெசனில் லாஸ்ட்டு டாபிக். இந்த லாஸ்ட்டு வீடியோவோட இந்த லெசன் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து அந்த மீதி லெசனை வந்து பார்த்துடலாம். குறுங்கோள்கள், கோள்களை பற்றி 9 கோள்களை பற்றி வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து குறுங்கோள்கள், இந்த வளிமண்டலம் இதெல்லாம் பற்றி வந்து பார்த்துடலாம். குறுங்கோள்கள் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு நெப்டியூன் கோளுக்கு தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் தான் என்ன அப்படின்னா வந்து குறுங்கோள்கள். லாஸ்ட்டாக இருக்க கோள்களுக்கு வந்து தூரத்தில் வந்து ஒரு சிறிய விண்பொருட்கள் வந்து இருக்கும், அதுதான் வந்து குறுங்கோள்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிகவும் குளிர்ந்தும் ஒளி இல்லாமலும் காணப்படும். அதோட சுற்றுப்பாதை, அதை வந்து சுற்றும் இல்லையா, அந்த வந்து குருளை கோள்களுடன் பகிரும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். குறுங்கோள்கள் வந்து எந்த கோள்களுடன் வந்து பகிரும் அப்படின்னா உருளை கோள்களோட வந்து பகிரும். அதோட சுற்றுப்பாதையை வந்து அதோட சேர்ந்து தான் வந்து சுற்றும். எந்தெந்த குறுங்கோள்கள் வந்து சூரிய குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா வந்து ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக், ஹவுமியா ஆகிய குறுங்கோள்கள். இது எல்லாமே வந்து குறுங்கோள்களோட நேம். இது எல்லாமே தான் சூரிய குடும்பத்தில் வந்து இருக்குது. அடுத்து வந்து நிலவை பற்றி வந்து பார்த்துடலாம். நிலவு என்ன அப்படின்னா வந்து நம்ம பூமி இருக்கு இல்லையா, அதோட ஒரே துணைக்கோளுக்கு பூமியோட துணைக்கோளுக்கு வந்து ஒன்று தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து நிலவு தான் வந்து நம்மளோட துணைக்கோள், நம்ம வாழ்கிற பூமியோட ஒரே துணைக்கோள். இதுக்கு வந்து நிலவு வந்து பூமியை சுற்றி வர எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்குது அப்படின்னா வந்து 27 நாள் 8 மணி நேரம் வந்து எடுத்துக்குது. 27 நாள் 8 மணி நேரம் வந்து எடுத்துக்குது. இது எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்னா வந்து புவியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நிலவு வந்து இருக்குது. அதாவது நம்ம பூமியோட 4ல் வந்து ஒரு பங்கு தான் வந்து நிலவு வந்து இருக்குது. 4ல் ஒரு பங்கு வந்து நிலவு. அடுத்து வந்து சிறுகோள்கள் வந்து பார்த்தலாம். சிறுங்கோள்னா என்ன அப்படின்னா வந்து சூரியனை சுற்றிலும் சிறிய திடப்பொருட்கள் தான் வந்து சிறுகோள்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது எந்த கோளுக்கு வந்து இடையில இருக்கும் அப்படின்னா வந்து செவ்வாய் மற்றும் வியாழன் கோளுக்கு இடையில வந்து இருக்குது. சிறுகோள் மண்டலம் வந்து இருக்குது. குறுங்கோள்கள் வந்து நெப்டியூனுக்கு தூரமாக வந்து இருக்கும். இது வந்து ரெண்டுக்கும் இடையில இரு கோள்களுக்கும் இடையில வந்து சிறுகோள் மண்டலம் வந்து காணப்படுது. அடுத்து வாழ்வின் மீன்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். வால் நட்சத்திரம்னு வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து வாழ்வின் மீன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். தலை மற்றும் வால் பகுதிகளை வந்து கொண்டு இருக்கும். சின்னோண்டு தலைமாக இருக்கும், பின்னாடி வந்து வால்மாக இருக்கும். அதுதான் வால் நட்சத்திரம்னு வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. தலைப்பகுதி, அதோட தலைப்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பனிக்கட்டினால் ஆனதான் வந்து வால் விண்மீனோட தலைப்பகுதி. வால் பகுதி எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து வாயுக்களால் ஆனது வால் பகுதி. இது எப்போ உருவாகும் அப்படின்னா வந்து 76 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து இந்த வால் விண்மீன் வந்து உருவாகும். சரிங்களா. அது எப்போ கடைசியாக வந்து உருவாச்சு அப்படின்னா வந்து 1986 உருவாகிருக்கு. 1986. நெக்ஸ்ட்டு எப்போ வந்து இந்த வால்வின் மீன் வந்து வரும் அப்படின்னா வந்து 2061 வந்து இது வந்து ஒரு வால்வின் மீன் வந்து வரும். 76 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து இது வந்து உருவாகும். விண்கற்கள், விண்வீல் கற்கள், இதை வந்து பற்றி பார்க்கலாம். விண்கற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து சிறுகற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்களை தான் வந்து விண்கற்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து எரி நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா, இந்த பூமி இருக்குல்ல, பூமி வந்து வளிமண்டலத்தை நோக்கி பாயிறப்ப அந்த உராய்வுனால் ஏற்படுறது வந்து எரி நட்சத்திரம். சரிங்களா. விண்வீல் கற்கள் அப்படின்னா என்னென்னா வளிமண்டலத்தை தாண்டி அந்த நம்ம பூமியோட மேற்பரப்பை தாக்குவது வந்து விண்வீல் கற்கள். 3 வந்து கொடுத்துருக்காங்க. விண்கற்கள்னால் என்ன, விண்வீல் கற்கள்னால் என்ன, எரி நட்சத்திரங்கள்னால் வந்து என்ன அப்படின்னு. அடுத்து பூமியோட இயக்கம், அதோட வடிவம், சாய்வு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம்.
புவியின் அச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பூமியோட வடதுருவத்திலேருந்து அதோட மையத்தின் வழியாக வந்து தென் துருவம் வரை செல்லக்கூடிய கற்பனை கோடு தான் வந்து புவியின் அச்சு. அதாவது 4 இது இருக்கும் இல்லையா, 4 திசைகள் வந்து இருக்கு இல்லையா, இந்த திசைகள் வந்து வட துருவத்திலேருந்து தென் துருவத்துக்கு வந்து செல்கிறப்ப ஏற்படுற அந்த கற்பனை கோடு தான் வந்து புவியனோட அச்சு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 23.5 டிகிரி வந்து சாய்ந்து தன்னைத்தானே சுற்றியும் சூரியனை வந்து சுற்றிக்குது. இந்த பூமி வந்து 23.5 டிகிரி சாய்ந்து வந்து சூரியனை வந்து சுற்றி வருது. அதோட கோண சாய்வு எவ்வளோ அப்படின்னா வந்து 66 டிகிரி. அடுத்து வந்து சுழலுதல் எப்படி சுழலும் அப்படின்னா வந்து மேற்கிலிருந்து கிழக்காக சுழலுது. பூமியை பற்றி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி சுழலும் அப்படின்னா வந்து மேற்கிலிருந்து கிழக்காக வந்து சுழலும். 24 அந்த சுழல்றதுக்கு நேரம் வந்து 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.9 வினாடி. இதை தான் வந்து ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். மேற்கிலேருந்து கிழக்காக வந்து சுற்றுறதுக்கு 23 மணி நேரம் அந்த நிமிடத்தை தான் வந்து ஒரு நாள். அது ஒரு தடவை சுற்றி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள். எப்படி தான் வந்து பகலும் இரவும் வந்து மாறி மாறி ஏற்படுது. அடுத்து ஒளிர்வு வட்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒளிர்வு வட்டம் அப்படின்னா வந்து பூமியில் ஒளிப்படுற பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கிற கோட்டுக்கு தான் வந்து ஒளிர்வு வட்டம். ஒளிர்வு வட்டம் அப்படிங்கிறது வந்து ஒளிப்படுற பகுதியையும் ஒளிப்படாத பகுதியும் வந்து பிரிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒளிர்வு வட்டம். அடுத்து வந்து சுற்றுதல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். பூமி வந்து நீள்வட்ட பாதையில் தான் வந்து சூரியனை வந்து சுற்றி வரும். வினாடிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் அப்படின்னா வந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பூமி வந்து சுற்றி வருது. அந்த ஒரு சுற்றுக்கு வந்து ஒரு தடவை சுற்றி வர்றது எவ்வளோ அப்படின்னா வந்து ஒரு வருஷம் 365 1/4 நாட்கள். சரிங்களா. இப்படி வந்து சுற்றப்போ தான் வந்து 4 வருடத்திற்கு ஒரு முறை. பிப்ரவரி 30 இருக்கு இல்லையா, 29 நாள் ஒவ்வொரு நாள் வரும். லீப் வருடம் ஒன்று வரும் இல்லையா, இந்த மாதிரி 4 வருடத்துக்கு ஒரு முறை வந்து சுற்றி வருது. இதுதான் வந்து பிப்ரவரியில் வந்து லீப் வருடம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது எந்த காலமுறையில் வந்து சுற்றுது அப்படின்னா வந்து மார்ச் 21ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி முடிய வட அரைக்கோளம் வந்து சூரியனை நோக்கி சாஞ்சிருக்கும். தென் அரைக்கோளம் வந்து விலகி இருக்கும். மாற்றி மாற்றி வந்து இருக்கும். அடுத்த 6 மாதம் வந்து வட அரைக்கோளம் வந்து விலகியும் தென் அரைக்கோளம் வந்து சாய்ந்தும் வந்து இருக்கும். மாற்றி மாற்றி வந்து இருக்கும். ஆப்போசிட்டில் வந்து இருக்கும். இப்படி ஆப்போசிட்டில் இருக்க ஒரே ஒரு நாள், அதாவது அந்த மார்ச் 21ஆம் தேதியை வந்து விட்டுட்டு 21ஆம் தேதியும் அந்த செப்டம்பர் 23ஐயும் 2 நாட்களை மட்டும் விட்டுட்டு அந்த அரைக்கோளம் வந்து சூரியன் நோக்கி சாய்ந்து தென் அரைக்கோளத்தை வந்து விலகியும் இருக்கும். அந்த குறிப்பிட்ட 2 நாட்கள் வந்து சம பகல் இரவு, அதாவது 2 நாட்களும் வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். சம பகல் இரவு வந்து ஏற்படும். என்ன நாள் அப்படின்னா வந்து மார்ச். அடுத்த ஒரு தேதி வந்து ஜூன் 21ஆம் தேதி வந்து கடகரேகை மீது செங்குத்து கதிர்கள் வந்து விழுகும். அப்போ வந்து வட அரைக்கோளமும் தென் அரைக்கோளமும் நீண்ட பகலையும் நீண்ட இரவையும் வந்து கொண்டு இருக்கும். ஜூன் 21ஆம் தேதி வந்து கடகரேகை மீது செங்குத்தாக வந்து கதிர்கள் விழுகும். நம்ம பூமி மேலே வந்து கடகரேகை இருக்கு இல்லையா, அந்த ரேகை மீது செங்குத்து கதிர்கள் வந்து விழுகிறதுனால வட அரைக்கோளமும் தென் அரைக்கோளமும் நீண்ட இரவாகவும் நீண்ட பகலாகவும் வந்து இருக்கும். அந்த சாயுதில் ஒரு வட அரைக்கோளம் மொதல் 6 மாதம் வந்து விலகியும் அடுத்த 6 மாதம் வந்து ஆப்போசிட்டாகவும் அமைதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கப்போ நீண்ட பகலும் நீண்ட இரவும் வந்து ஏற்படுது. அடுத்து வந்து புவிக்கோளம் வந்து தெரியும். புவிக்கோளத்தில் வந்து 3 கோளம் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா வந்து பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம். இதை வந்து டெஃபினேஷன் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் என்னென்னு வந்து பார்த்துடலாம். பாறைக்கோளம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இது கிரேக்க வார்த்தையிலேருந்து அந்த கிரேக்கத்தில் வந்து லித்தோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தான் வந்து இந்த பாறைங்கிற வந்து இந்த வார்த்தை வந்து வந்துருக்கு. பாறைகள்லாம் என்ன அப்படின்னா வந்து புவிய மேற்பரப்பில் காணப்படுற பாறைகள் மண்ணடுக்குகளை தான் வந்து பாறைக்கோளம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து நீர்க்கோளம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேக்க சொல் தான். எதோட கிரேக்க சொல்லேருந்து வந்தது அப்படின்னா வந்து ஹைட்ரோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லேருந்து வந்தது.
இது வந்து ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு இதில் வார்த்தையிலேருந்து வந்தால் தான் வந்து இந்த ஹைட்ரோ அப்படிங்கிறது. அடுத்து வந்து வளிமண்டலம்ங்கிறது வந்து அட்மோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லேருந்து வந்திருக்குது. அட்மோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லேருந்து வந்திருக்கிறது. இந்த வளிமண்டலம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதிகமாக நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வந்து குறைவாக பெற்றிருக்கும். குறைவாக வந்து ஆர்கான், ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களை வந்து இந்த வளிமண்டலம் வந்து கொண்டிருக்கும். அதிகமாக இந்த வாயுக்கள் குறைவான இந்த ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம், ஓசோன், கார்பன் டை ஆக்சைடெலாம் வந்து குறைவாக காணப்படுது. இதில் அப்படின்னா வந்து வளிமண்டலத்தில். அடுத்து வந்து உயிர்கோளம். உயிர்கோளம் அப்படின்னா வந்து உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி தான் வந்து உயிர்கோளம். இதை வந்து சூழல் மண்டலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுவும் வந்து ஒரு கிரேக்க சொல்லேருந்து வந்தது தான். பயோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லேருந்து வந்தது தான் வந்து இந்த உயிர்கோளம் அப்படிங்கிறது. இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.